நித்திய சூரியான சுதர்சனர் வாழ்வில் ஒளி தருபவர். வராக அவதாரத்தில் மூக்கு பகுதியில் ஸ்ரீ சுதர்சனர் இருந்தார். நரசிம்ம அவதாரத்தில் நரசிம்மரின் கை நகங்களாக இருந்தவர் ஸ்ரீ சுதர்சனர். வாமன அவதாரத்தில் சுக்கிராச்சாரியாரின் கண்களை குத்தி பின்னமாக்கியவர். தர்ப்பை வடிவத்தில் இருந்தது இவர்தான் என்கிறது புராணம். ராம அவதாரத்தில் அவரது வில்லில் இருந்தார். பரசுராமர் அவதாரத்தில் அவரது ஏர்கலப்பையாக இருந்தார். கிருஷ்ண அவதாரத்தில் சக்கரமாக இருந்து காத்தார். இத்தகைய பெரும்புகழ் பெற்ற சக்கரத்தாழ்வாரின் ஜெயந்தி மற்றும் சக்கரத்தாழ்வாரை வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள் பற்றியும் காணலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். மும்மூர்த்திகளில் காக்கும் கடவுளான மகாவிஷ்ணுவின் கையில் இருக்கக்கூடிய பல்வேறு ஆயுதங்களில் முக்கியமானது ஸ்ரீ சக்கரம். மகாவிஷ்ணுவின் வலது கையில் இருக்கும் இந்த சக்கரம் பகைவரை அழிக்கும் ஆயுதமாகும். ஆனி மாதத்தில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தில் சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. இருப்பினும் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தின் போது சக்கரத்தாழ்வாருக்கு சிறப்பு வழிபாடு நடைபெறும். அதோடு வியாழக்கிழமை மற்றும் சனிக்கிழமை மிகவும் விசேஷ தினமாகும். சிவபெருமானை திருவிழிமிழலை தலத்தில் மகாவிஷ்ணு 1000 தாமரை பூக்களை கொண்டு தினமும் அர்ச்சனை செய்து பூஜித்து வந்தார். ஒரு நாள் 1000 தாமரை பூக்களில் ஒன்று குறைந்து காணப்பட்டது. அதனால் 999 தாமரை பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்த விஷ்ணு 1000வது தாமரையாக தனது கண்களில் ஒன்றை தாமரையாக்கி அர்ச்சித்து பூஜையை முழுமை செய்தார். இதனால் மனமகிழ்ந்த சிவபெருமான் சக்ராயுதத்தை மகாவிஷ்ணுவிற்கு வரமாக வழங்கியதாக திருவிழிமிழலை தல புராணம் கூறுகிறது. சுதர்சனின் மற்ற பெயர்கள்: சக்கரத்தாழ்வார்க்கு திருவாழியாழ்வான், ஸ்ரீ சுதர்சனர், ஸ்ரீ சக்கரம், திகிரி எனும் திருநாமங்கள் உள்ளன. சுதர்சனம் மங்களமானது. ஸ்ரீ சுதர்சனர் என்றால் நல்வழி காட்டுபவர் என்று பொருள். ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் முன்புறத்திலும் பின்புறத்திலும் யோக நரசிம்மர் இருப்பார்கள். சக்கரத்தாழ்வார் 16 கைகளில் 16 விதமான ஆயுதங்கள் ஏந்தியிருக்கிறார். சக்கரத்தாழ்வாரின் வலது 8 கைகளில் சக்கரம், ஈட்டி, கத்தி, கோடாரி, அக்னி, மாவட்டி, தண்டம், சக்தி எனும் ஆயுதங்களும், இடது கைகளில் சங்கு, வில், கன்னி, கலப்பை, உலக்கை, கதை, வஜ்ரம், சூலம் போன்ற 8 ஆயுதங்களை கையில் ஏந்தியிருப்பார். சக்கரத்தாழ்வாரை வழிபடும் முறை: சக்கரத்தாழ்வார்க்கு நெய் தீபம் ஏற்றி ஓம் நமோ பகவதே மகா சுதர்சனாய நம என்ற மந்திரத்தை சொல்லி வணங்கி வர கிரக தோஷங்கள் நீங்கும். சக்கரத்தாழ்வார் சந்நிதியில் வழிபட்டு தினமும் 11 முறை அல்லது 24 அல்லது 54 அல்லது 108 முறை என முடிந்த அளவு மந்திரத்தை சொல்லி வழிபட்டு வர நம் செயலில் எதிர்ப்புகள் நீங்கி நல்ல வெற்றிகள் கிடைக்கும். இவருக்கு துளசி மாலை, சிவப்பு மலர்களால் ஆன மாலையை சூட்டி வழிபட்டு வந்தால் நாம் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். நாம் நினைத்து பார்க்க முடியாத வெற்றியையும் பெறலாம். சக்கரத்தாழ்வாரை வழிபட அவரின் அருளை பெற நாம் 1 அடி முன்வைத்தால் அவர் நமக்கு அருள்பாலிக்க 2 அடி முன்வைத்து வந்து நம் துன்பங்களை நீக்கி அருள்வார். சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி இந்த வருடம் ஜூலை 4ஆம் தேதி 2025 அன்று வெள்ளிக்கிழமை கொண்டாடப்படுகிறது. இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.